ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம பேக்லிங்க் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. தென் உங்களோட வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். தென் நம்மகிட்ட பேக்லிங்க் சர்வீஸில் நீங்க எந்த டைப் கேட்டாலுமே நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க் வேணுமா? நோ ஃபாலோ பேக்லிங்க்ஸ் வேணுமா? அல்லது உங்களோட டொமைனுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி இருந்தாலுமே ஸ்பாம் ஸ்கோர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பேக்லிங்க் வேணுமா? அல்லது வந்து 2.0 வேணுமா? இல்லை கெஸ்ட் பூஸ்ட்டாக வேணுமா? தென் அல்லது மைக்ரோ நிச்சஸ் பேஸ் பண்ணி வேணுமா? ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டராக வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்தியா ஆல்ரவுண்டர், அதாவது ஓவராலாக இந்தியாவிலே ஸ்பெசிஃபிக்காக கமாண்ட் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நாம் தான் அதை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிறத நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷம்பரேஷில் வந்து அப்டேட் ஆகும், செகண்ட் ஒன் ஏகிராஃபில் அப்டேட் ஆகும், தேர்ட் ஒன் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் ஃபார் பேக்லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஒரு பேக்லிங்க் ₹1 தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்தியாவிலே நான் கொடுக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் வந்து யாராலையும் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மினிமமாக ₹1000 பே பண்ணி 1000 பேக்லிங்க் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நம்மளுடைய யூசர்ஸோடைய நம்மளுடைய கிளையண்ட்டோடைய வெப்சைட். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான நேம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. தென் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா WooCommerce பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு உமன்ஸ் அண்ட் மென்ஸை டார்கெட் பண்ணி வாட்சஸ், பிரேஸ்லெட்ஸ் இது போல் வெப்சைட்டுக்கு வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. PHP ஸ்கிரிப்ட், CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக வந்து சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாகர் அண்ட் வேர்ட்பிரஸ் எதுவுமே குள்ளே வரவே வராது. ஓகேங்களா? ஸோ டெவலப்பர் மூலிமா கிரியேட் பண்ண அந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவராலாக 2 URL 2 கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்ட பிறகு பேக் எண்டில் வந்து இவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு வித்தின் 7 டேஸில். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இது வந்து WooCommerce வெப்சைட் நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். சரிங்களா? WooCommerce வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து போஸ்ட்டோ அல்லது வந்து கேட்டகரியை வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிங்கிள் பேஜாக வந்து இருக்கிறதால வந்து நம்ம வந்து பேஜஸ் தான் ரேங்க் பண்ணுறது டார்கெட்டடாக இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய ஹோம் பேஜஸ் வந்து, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99% எல்லாமே ஹோம் பேஜில் தான் வந்து ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அவங்க வந்து கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகரி பேஜஸ்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா டேக் பேஜஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டேக், அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கேட்டகரிக்குமே பேஜஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஜஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கீவேர்ட்ஸ் 2 URL. ஸோ 2 கீவேர்ட்ஸ்க்குமே நம்ம வந்து ஃபர்தராக அட்டாச் பண்ணி URL அட்டாச் பண்ணி ஃபர்தராக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இது வந்து இதில் இன்னுமே கீவேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து என்னால் ஹைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் ஷோ பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்கள், எதுவுமே இல்லாமல் இருக்கா? இதில் ரெட் கலர் டாட் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நான் கிளிக் பண்ண கீவேர்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இது போல தான். தென் இது வந்து பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு இது போல் ப்ரொஃபஷனலாக வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தென் இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதை தாண்டி வந்து ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு வந்து நாம பேக்லிங்க் பில்டு பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரிப்போர்ட் இது. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் குடுப்போம். ஏன்னா 7 டேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து சம்ரேஷ்லேயே வந்து அப்டேட் ஆயிடும்னு சொல்றோம் இல்லையா? அதனால வந்து மோர் தென் கேட்க மாட்டாங்க. கேட்கறவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டுமே வந்து நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 1000 பேக்லிங்க்ஸ்க்கான ரிப்போர்ட் தான் இப்போ நீங்க வந்து பார்த்துட்டுருக்கீங்க. தென் டில் எண்டுல பாருங்க 1000 பேக்லிங்க்ஸ் எக்ஸாக்ட்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு. தென் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண URL பார்த்துட்டுருக்கீங்க. தென் என்ன கீவேர்ட்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். தென் என்ன
பேக்லிங்க் கமாண்ட் பேக்லிங்க் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஒர்க்கோடைய மெத்தடை பொறுத்து என்ன பேக்லிங்க் பில்டு பண்ணால் உங்கள் வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். அதே போல் லாங் டைம் ஃபோக்கஸில் வந்து கூகுள் வந்து எந்த விதத்துலேயும் பெனால்ட்டிக்குள்ளே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது போல் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த வெப்சைட்டுக்கு எது போல் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு மெயின் ரோலாக இருக்குது. தென் அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்பீங்க, கமாண்ட் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்குது நண்பா. அதாவது ஃபர்தராக நம்ம இதை பில்டு பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தப்பாக நீங்கள் பில்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போயிடும். இதை தாண்டி என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, காம்படிட்டர் வந்து பர்டிகுலர் செகண்ட் பின் பண்ணி கூகுளில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சேனல் டெர்மினேட் ஆகிறது இல்லாமல் வீடியோஸ் முதற்கொண்டு எல்லாமே போயிடுது. ஸோ உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் நான் வந்து பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்கள் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறதுல ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வந்து பில்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு அதுக்கான மெயில் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தென் அது போக யூஆர்எல்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளைண்ட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? நல்லா பாருங்கள். யூஆர்எல் கேட்டகரி பேஜஸ்க்கு வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் 2 யூஆர்எல் 2 கீவேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்க்கலாம். 2 கேட்டகரி பொறுத்து ஒன்று இருக்குங்களா? தென் அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு யூஆர்எல் சடனாக சேஞ்சஸ் ஆக தெரியுதுங்களா? ஸோ அவர் என்ன கொடுத்தாரோ அதுக்கு தான் நான் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது இல்லாமல் சஜஷன் வந்து கேட்குறீங்க அப்படின்னாலுமே சஜஷனுமே நான் சொல்வேன். ஏன்னா உங்கள் வெப்சைட்டுடைய கூகுள் சர்ச் கன்சோலுடைய ரிப்போர்ட் வச்சு தான் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எப்படி பேக்லிங்க் பில்டு பண்ணால் பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம சும்மா எடுத்தவங்க வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு நான் வந்து ஒர்க்கு பண்ணுறோம் கிடையாது. ஓகேவா? உங்கள் சைட்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா பண்ணலையா, அல்லது ஸ்பேம் ஸ்கோர் இது போல் ஏதாச்சும் இருக்கா, A to Z எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? தென் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து பேக்லிங்கோடைய ஒர்க்கிங்குமே வந்து பேக் எண்டில் வந்து மாறும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிடுச்சுன்னா பிளாகிங் வந்து ரன் பண்ண பிளாகிங் கேட்டகரியிலே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி போடுவீங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேஷனுக்காக வந்து வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிலியேட் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காமர்ஸ் மோர் தென் எந்த கேட்டகரியில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் கேட்டகரி வைஸ் நம்ம லிஸ்ட் பண்ணோம்னாவே ஆல்மோஸ்ட் ஒரு 350க்கு மேலே போகும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி அல்லது எப்படி ரன் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக்லிங்க்ன்றது பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் எண்டில் ஏகிராஃபில் எவ்வளோ ஏகிராஃபில் வந்து எவ்வளோ பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு. தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் எண்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண கீவேர்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் எல்லா வெப்சைட்டும் வந்து நான் பேஜ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் பர்ஃபெக்டாக. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள். தென் அகைன் டொமைனுக்கான யூஆர்எல் நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள். அகைன் ஒன் டைம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. ஹியூமனாக பாட்டான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் நடக்கணும்பா. கம்பல்சரி நீங்கள் பிசியில் செக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். மொபைலாக இருந்தாலும் நீங்கள் கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 582 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட யூசர்ஸ் கொடுத்தது வந்து ஆர்டர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 பேக்லிங்க் தான் வந்து கொடுத்தாரு. 1000 பேக்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33% மேலே டூஃபோவில் தான் போயிருக்காங்க. சரிங்களா? தென் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டான ஒரு விஷயம், லிங்க்டு வெப்சைட் 158 வெப்சைட் வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அது இன்னுமே வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1000 பேக்லிங்கில் ஆல்மோஸ்ட் நெருக்கி பிடிச்சி ஒரு 600 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. வித்தின் 4 டேஸில் அப்டேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட்டடு 7 டேஸ் தான் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஏகிராஃபில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து 600 பேக்லிங்க்கு ஆல்மோஸ்ட் கணக்கு வருதா? இதுவே நீங்கள் சம்ரேஷில் பார்க்கும்போது 1000 பேக்லிங்க்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகிருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். யூசர்ஸ் கொடுத்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து பேக் எண்டில் நம்ம எப்படி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம பேக்லிங்க்கு பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குமே வந்து டொமைனுக்கான ரேட்டிங் பாருங்கள். 9, 81, 87, 87, ஆல்மோஸ்ட் 58, 88 இது போல்
ஆல்மோஸ்ட் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாமே மிக்சடாக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லாமே டாப் லெவலில் இருக்கக்கூடிய டொமைனில் நம்ம வந்து டொமைனில் வந்து பேக்லிங்க் பிக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாம்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சடாக தான் நான் வேலை செய்கிறேன். எப்படின்னா ஷம்ரஷில் அப்டேட் ஆகணும், ஏக்ராஃபில் அப்டேட் ஆகணும், மோஸ்ட்ல அப்டேட் ஆகணும். அதுன்ற போல் பிரித்து வேலை செய்கிறதால உங்களுக்கு ஸ்பாம்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வராது. கூகுளில் பெனால்ட்டிக்குள்ளேயும் போகாது, கூகுளில் வந்து சஸ்பெண்டும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் நாம் ஒர்க் பண்ணுற மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஃபியூச்சர்லேயும் சரி 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலுமே நாம் ஒர்க் பண்ணி கொடுக்குற பேக்லிங்கால் உங்களுக்கு பேக் கண்டில் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லியுமே உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். மோஸ்ட்லி டொமைனுக்கான யூஆர்எல் உங்களால் பார்க்க முடியும். டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் 307 நாள் என்னோட ஆகுது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்க்கான ரேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 2 இருக்குது. பேக்லிங்க் சைஸ் 19 இருக்குது. சரிங்களா நண்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பேக்லிங்க் ஒர்க்கிங் மெத்தடை வந்து நான் ஸ்டார்டிங் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஷம்ரேஷில் அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஏக்ராஃபில் அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மோஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து டேட்டா ஃபீட் ஆகும். உங்களுக்கு ஏன் ப்ரோ எனக்கு மோஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து நான் எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும் அது போல் தான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதில் மோஸ்ட்டில் அப்டேட் ஆகணுமா அல்லது ஏக்ராஃபில் அப்டேட் ஆகணுமா அது போல் இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க் ஸ்பேஸ்லேயே அதாவது ஒர்க்கிங்கோடைய மெத்தடை பொறுத்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணுமோ அதை பொறுத்து தான் நம்ம வேலை செய்வோம். ஏன்னா வெப்சைட் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹூகாம்பஸ் வெப்சைட். சரிங்களா? ஸோ மோஸ்ட்டில் அப்டேட் ஆகிற மாதிரி நான் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து போஸ்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் இல்லை நம்மக்கிட்ட. ஹூகாம்பஸ் பொறுத்த வரைக்கும் பேஜஸாக தான் போட்டிருக்காங்க, கேட்டகரியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த போல தான் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன் மோஸ்ட்டில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது இன்னுமே ஓப்பனாக பிரேக் பண்ணி சொல்ல முடியும். பட் ஆனால் பாலிசி வைலேஷன் வந்துடும், புரிஞ்சுக்குங்க. நாம் வேலை செஞ்சுட்டு பிறகு டொமைனுக்கான அத்தாரிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8ன்றது வந்திருக்கு. அதுவுமே உங்களுக்கு வந்து நான் ப்ரூஃப் காட்டுறேன். டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணதில் பேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, வந்துடுச்சு. இந்த இடத்த பாருங்கள். ஆல்மோஸ்ட் டொமைன் லைவுக்கு வந்ததுலேருந்து 2022 10வது மாதம் லைவுக்கு வந்ததுலேருந்து அப்படியே உங்களுக்கு சடன் புஷிங் தெரியுதுங்களா? 2025 4ஆம் மாதத்தில், அதாவது நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சடனாக ஒரு புஷ்அப். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் இருக்குது. அப்படின்னும் போது இதை நாம் வேலை செஞ்சதால தான் வந்துதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வரும், இதுக்கு மேலே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டொமைன் ரேட்டிங்னது 8 இருக்கா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாற்றி சொல்லிட்டு டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து இப்போதைக்கு 8 இருக்கா? சரிங்களா? ஸோ இந்த 8ன்றது 10 போகலாம், 12 போகலாம், 15 போகலாம், ஏன் 30 40 கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த மந்த்லேருந்து எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்த பாருங்கள், 2025 6வது மாதம். ஓகேங்களா? 8 வந்திருக்கு, 1லேருந்து 8 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம் பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு தான் இந்த 8ன்றது வந்திருக்கு. இப்போ ப்ரூஃப் ஆகிடுச்சு அந்த இடத்த. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இது நான் வேலை செய்யாதவே இது நான் தான் வேலை செஞ்சேன்னு சொல்கிறது எந்த இடத்துலையும் அங்கே பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் வேலை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்துச்சுன்னு சொல்ல போகிறேன், வரலன்னா வரலன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸுமே வந்து அவர் பார்ப்பார். யாரும் நம்ம ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறோமா ஒரிஜினல் கண்டென்ட் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த இவருக்கு நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 2025 5வது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. 1000 பேக்லிங்க் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்த பிறகு சடனாக உங்களுக்கு வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏறி இருக்குது. சரிங்களா? ஸோ இது போல் எல்லாத்துலேயும் நம்ம மிக்சடாக தான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எந்த விதத்துலையும் நம்ம வந்து யாருக்கும் குறை வைக்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட நான் வாங்குற காசுக்கு தகுந்த ஒர்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து எப்போயுமே செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதாவது காசு வாங்கிட்டு இவர் ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணிவிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து சந்தேகப்படணும்னு அவசியமே கிடையாது. என் சைடு ப்ரொஃபஷனலாக ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு தகுந்த வேலை நான் எப்போயுமே செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? சும்மா நான் பேருக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறது அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இது வரைக்கும் சர்வீஸ் பேஸ் பண்ணி நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி AdSenseல ரெவன்யூ மேக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2000 வீடியோஸ்க்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா இன்றைக்கி ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கே வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும். ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருந்தாலும் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் நான் காம்ப்ரமைஷன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு பேக்லிங்க் நான் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பேக்லிங்க்கு என்னுடைய வெப்சைட்டுக்காக பண்ணுறதா தான் நினச்சி நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நான் கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தனா நீங்கள் எங்கிட்ட அகைன்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க. நான் கரெக்டாக ஆர்டர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வருவீங்களா? வரமாட்டீங்க. அப்படின்னும் போது ஒரு சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அது குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல, அது ஒரு லாங் டைம் ஃபோக்கஸ் வந்து சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த சர்வீஸை நான் வந்து கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கன்ட்ராக்டிங் சர்வீஸில் நம்ம எப்போ வந்து கொடுத்துட்ருக்குன்றது ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல்
வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கோ சரி, ஆட்சன்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதாலும் சரி, சேனலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் செக் பண்ணி பாருங்க நண்பா. நம்ம எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் லைவில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெரியும். ஓகேங்களா? தென் இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்னுமே பர்சனலாக வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குது, சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஆல்ரவுண்டராக ஓகேங்களா, வெப்சைட் சம்மந்தமாக டு Z ஓகேங்களா, உனக்கு வந்து வெப்சைட் பில்டு பண்ணணுமா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் சொல்கிறேன். தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடும். ஓகேங்களா? வெப்சைட் பில்டு பண்ணதில் 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ரூ. 7,000 15,000 அண்டு ரூ. 25,000 ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 பேக்கேஜில் உங்களுக்கு காமனாக வெப்சைட் லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? ரூ. 15,000 பேக்கேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டீச்சிங் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வெப்சைட் கையில் கிடச்சிடும். இன்க்ளூடு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திங்ஸ் போட்டு கையில் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து வெப்சைட்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன் என்ன, எப்படி பிக் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, காம்படிஷன் யார், எப்படி ஒர்க் பண்ணோம், டு Z ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுறதா என்னோடய வேலையாகவே இருக்கும். அதாவது நீ ஒரு வெப்சைட்டு ஒரு பீப்பிள், அதாவது அனதர் பீப்புளுக்கு நீ பில்டு பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒன்று டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ரூ. 25,000 பேக்கேஜில் 2 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டொமைனுக்கு நான் ஒர்க் பண்ணி மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ். ரெண்டாவது சாய்ஸ், அதே அமௌண்ட்டில் ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டு உங்களால் பே பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டூ ஃபாலோ பேக்லிங்க் வேணா டூ ஃபாலோ பேக்லிங்க், நோ ஃபாலோ பேக்லிங்க் வேணா நோ ஃபாலோ பேக்லிங்க். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வேறு வந்துடுது. அது என்னென்னா, டூ ஃபாலோ பேக்லிங்க் இருந்தால் தான் சைடு வந்து ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நண்பா. டூ ஃபாலோவுக்கு இருக்கக்கூடிய அதே பவர் நோ ஃபாலோவுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நாளில் 1000 பேக்லிங்க், அதாவது 7 நாளில் 1000 பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நான் வேலை செஞ்சாக்கணும். 7 நாளில் 1000 பேக்லிங்க் வந்து இவ்வளோ நாளாக, அதாவது 3 வருஷம் நீ ஓல்டு டொமைன் வச்சிருக்க, 3 வருஷத்தில் வராத பேக்லிங்க் ஒரே நாளில் வந்தது அப்படின்னா உன்னோட டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போயிடும். ஓகேங்களா? ஸோ அது போல் உன் டொமைனுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம 15% டூ ஃபாலோ கொடுக்கணும், 15% நோ ஃபாலோ தான் கொடுத்தாகணும். ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை, எனக்கு வந்து வரக்கூடிய 1000 பேக்லிங்க்குமே டூ ஃபாலோ தான் வேணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 பேக்லிங்க் டூ ஃபாலோவில் போடலாம். அப்போ 1000 பேக்லிங்க்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கணும் நீங்களே பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு 1 மந்த் ப்ரொசீஜரில் கொண்டு போகிற மாதிரி போயிடும். ஓகேங்களா? இது லாங் டைம் ஃபோக்கஸில் போகும். ஓகேவா? தென் இங்கே வந்து டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ ஈக்குவலாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இன்னுமே எக்ஸாக்டிங்கான நம்பர் சொல்லலாம். தென் 70 to 30%, 70% டூ ஃபாலோனா 30% ஆச்சு அட்லீஸ்ட் நோ ஃபாலோ இருந்தே இருக்கணும். ஓகேங்களா? தென் இது வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து பேக்லிங்க் சர்வீஸ் எடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலும் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணாலோ அல்லது தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கு கிட்ட போய் ஹையர் பண்ணி நீங்கள் உங்களோட சர்வீஸ் எடுத்தாலும் சரி, கம்பல்சரி இந்த நீடு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ வந்து 1000 பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு 500 பேக்லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 500 பேக்லிங்கில் வந்து மிக்சடாக இருக்கா, அல்லது ஒரே பேக்லிங்காக கிடைக்குதா, அல்லது ஒரே வெப்சைட் வந்து எவ்வளோ பேக்லிங்க் வந்து டெலிட் ஆகுதுன்றது கொஞ்சம் டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எதுவுமே தெரியாமல் வந்து நீங்கள் பாட்டுட்டு அடித்த, அதாவது இடத்த போத்தோ நீங்கள் வந்து வேலை செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் டொமைனுக்கு ஸ்பேம் ஸ்கோர் இருக்கும், 30 இருக்கும், 20 இருக்கும். இது போல் பார்க்கும்போது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் அகைன் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. ஓகேவா? தென் இது என்னென்னு நான் மீன் பண்ணி சொல்ல வரல, நீங்கள் அனதர் பர்சன்ஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக வரீங்க அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்கும். எதனா டவுட்னா நீங்கள் அப்போக்கப்பே கால் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, அமௌண்ட்டு பே பண்ணி, இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக விட போகிறீங்க. அவ்வளோதானே தவிர இந்த இடத்துல எங்கேயும் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதாவது டயர் 1 கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்பா. ஃபைபரில் நம்மளது வந்து கிக் கிரியேட் பண்ணி பல அக்கௌண்ட் இருந்தாலுமே ஓகேங்களா, தென் அங்கே நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அதில் ஒரு 700 தான் வந்து எனக்கு வந்து கைக்கு வரும். அப்படின்னும் போது அங்கே மோர் தென் எல்லா கமிஷன் அவனே எடுத்துக்கிறான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லாமல் போயிடுது அந்த இடத்த. ஸோ நம்ம ஃபுல் டார்கெட்டே வந்து யூடியூப் தான். ரீசன் என்ன அப்படின்னா, ₹1 கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக பே பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுப்பேன். அது இல்லாமல் டவுட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்போக்கப்பே. ஏன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னோட யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? யூடியூப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 வீடியோ இருக்குது அப்படின்னா 4000 வீடியோக்கு கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீ ஷார்ட்ஸ் பார்க்கறனா கூட ஷார்ட்ஸுக்கு கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உனக்கு டவுட்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோ. என் சேனல் இருக்கக்கூடிய எந்த வீடியோ வந்தாலும் சரி செக் பண்ணி பார்த்துக்க. ஓகேவா? தென் இது போல் உனக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னா நீ டேரெக்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த இடத்தையும் அகைன் நான் திருப்பி சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து லோ ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, 10 வெப்சைட்லேருந்து 100 பேக்லிங்க்கு பில்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரியாமல், அதாவது
தெரிஞ்சு பண்ணுறது வேறு, தெரியாமல் பண்ணுறது வேறு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினர் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணுறது ஓகே. அவர் பிகினர், அவர் தெரியாமல் பண்ணிட்டார். பட் ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது நண்பா. ஸோ கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தென் இதை தாண்டி வந்து பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஃபார் பேக்லிங்க் ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் கன்னட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் வந்து 200 கொடுத்துட்ருக்கு. கன்னட் ரைட்டிங் சம்மந்தமாக நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஃபார் ஆர்டிகல் 200. ஓகேங்களா? மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மோர் தென் 35 to 50, அதாவது மோர் தென் கேரண்டி 35 45 வச்சுக்கலாமே. ஓகேங்களா? மோர் தென் 35 40 வரைக்கும் அசால்ட்டாக வந்து என்னால் ஏற்றி தர முடியும் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே. ஓகேங்களா? தென் டொமைனுக்கான ரேட்டிங்குமே வந்து என்னால் ஏற்றி தர முடியும். அது போக ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து ஏற்றணும் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஏற்றி கொடுத்துடலாம். தென் அதை தாண்டி வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து டெக்னிக்கல், அதாவது ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி ஆடிட்டிங் பார்த்து கொடுங்க ப்ரோ அப்படின்னாலுமே அதுவுமே வந்து பண்ணி கொடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து எஸ்இஓன்னு என்னன்னு தெரியாது, நான் ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்துட்டேன், எனக்கு வந்து பேசிக் லேர்னிங் தேவைப்படுது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இருக்கானா எல்லாமே இருக்குது நண்பா. ஓகேவா? உனக்கு அஃபிலியேட் வெப்சைட் பில்டு பண்ணுமா பண்ணிக்கலாம், WooCommerce வெப்சைட் பில்டு பண்ணுமா பண்ணிக்கலாம். மோர் தென் நீ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சர்வீஸ், அதாவது என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? தென் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கான்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்கேன். டவுட் இருக்குது அப்படின்னா நீ டேரெக்டாக யோசிக்காமல் கால் பண்ணி டவுட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ சர்வீஸ் வந்து என்கிட்ட எடுத்தால் தான் வந்து எப்படி நான் உனக்கு வந்து டவுட்டு கிளியர் பண்ணுவேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ சர்வீஸ் எடுத்தாலும் சரி, எடுக்காமல் போனாலும் சரி, டவுட்டுக்காக நீ கால் பண்ணுற அப்படின்னா உன் டவுட்டு கிளியர் பண்ணிவிடுவேன் நான் கம்பல்சரி. ஓகேவா? அதை தாண்டி எனக்கு வந்து சர்வீஸ் பேஸ் பண்ணி உனக்கு சர்வீஸ் தேவைனா தான் நீ எடுக்க போகிற. முக்கியமாக உமன்ஸ் அண்ட் மென்ஸு, உமன்ஸ் தான் நான் முக்கியமாக அந்த இடத்துல சொல்ல வரேன். ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து இவர் உமன்ஸாக இருந்தால் தான் நம்ம பேசுறது கொஞ்சம் ஃப்ரீடமாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ஷையாலாம் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. தென் வெப்சைட்டை பற்றி ஒரு பேசிக் ஸ்கில் இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? வெப்சைட் பேக்ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வெப்சைட் பற்றி லேர்ன் பண்ணுறதும் சரி, லேர்ன் பண்ணாமல் போகிறதும் சரி. சரிங்களா? தென் இங்கே எல்லாருமே வந்து உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கில்லோடு தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய ஃபேஷனாக பேஸ் பண்ணி இருக்கலாம். மோர் தென் அது எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதில் அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். சரிங்களா? எதை பேஸ் பண்ணி இருந்தாலுமே தென் உங்களுக்கு வந்து வெப்சைட்டுன்றது இங்கே வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து வச்சுட்ருக்காங்க. மோர் தென் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல கொண்டு 1 lakh சப்ஸ்கிரைபரோட இன்றைக்கி வந்து சேனல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு 2030க்குள்ளே வெப்சைட்டுன்ற அந்த பூமுக்குள்ளே வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்காக, உங்கள் பிராண்டுக்காக ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டுன்றது இங்கே கம்பல்சரி காமன் நண்பா. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்வீங்க, ப்ரோ ஏஐ வந்துடுச்சு, ஏஐ வச்சு பயங்கரமாக பண்ண முடியும் க்ரியேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நல்லா வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுறது வேறு. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு ஏஐ வெப்சைட்டில் வந்து நீ யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி எடுக்கிற அப்படின்னா உன்னால் அது வந்து டெக்னிக்கலாக ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அந்த டெக்னிக்கல் இந்த எஸ்யூன்றது உன்னால் பண்ணவே முடியாது. அது தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு? சரிங்களா? மெட்டா டேக் எங்கே கொடுப்பேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எங்கே கொடுப்பேன், இதெல்லாம் நீ அதாவது நல்லா டெக்னிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு கஸ்டமர்ஸாக வந்து நம்ம ஒரு கோடு டெவலப் பண்ணுறோம், எடுத்துகிட்டு வரணும் போது டேட்டா நம்மளுடைய ஹோஸ்டிங்கில் டேட்டா பேஸில் போய்ட்டு இன்டெக்ஸ் டாட் ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம அங்கேயே வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம், டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய காம்படிட்டருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா எஸ்இஓன்றது நம்மளால் அந்த இடத்த பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில், அதாவது இந்த கோட் டெவலப் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரால் மட்டும்தான் அந்த எஸ்இஓன்றது பண்ண முடியும். பேசிக் ஸ்கில்லே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு, அதாவது யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டு இது போல தான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அது, அதாவது ரியாலிட்டிக்கு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும், எல்லாமே இருக்கும், ஐ வில் அக்செப்டடு. ஓகேவா? பட் ஆனால் ரேங்கிங் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஓப்பனாக நான் சொல்கிறேன், கேள்விக்குறி தான். ஓகேங்களா? எதாவது பண்ண முடியாது. இன்னுமே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேனே, இப்போ வந்து நான் வந்து ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். ஹோஸ்டிங்கில் 2 சாய்ஸ் இருக்குது. மேனுவலாக வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்து கமாண்டை ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா நான் அது ஏஐ வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துரும். ஏஐ வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறது வந்து பேக்கப் பண்ணுற ஆப்ஷனே ஒன்று கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது போல் ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒன்று இருக்குது நண்பா. ஓகேங்களா? ஒரு சிலது என்னால் சொல்லாதான் இருந்தாக்கணும், வேறு வழி கிடையாது. அதையுமே நான் ஓப்பனாக சொன்னாலாம் இப்போ இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் கம்யூனிட்டி கிளைண்ட்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு சேனலை முடிச்சு விட்ருவாங்க. புரியுதுங்களா? ஸோ
உங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா அதை தாண்டி ப்ராப்ளமும் இருக்குதுன்றதை மட்டும் இந்த இடத்த நான் சொல்லிக்கிறேன். தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகம் இருக்குது அல்லது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அல்லது ஏதாவது பெய்டு சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னாலுமே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மோர் தென் கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லை சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.